ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சவ் சவ் சாம்பார் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவ் சவ் 150 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சவ் சவ்வை தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். சாம்பார் பண்ணுறதுக்கு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துடலாம். சவ் சவ், வெங்காயம், தக்காளி. கூடவே 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துடலாம். சாம்பார் தூள் சேர்த்ததும் தேவைக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததும் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பில் வேக வச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். காய் நல்லா வேகட்டும். சவ் சவ் தண்ணி காய் தான், அதனால தான் வதக்காமல் அப்படி காயை கூட்டி வச்சுருக்கோம். குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பருப்பு ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் துவரம் பருப்பை 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஸ்டீம் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பருப்பு அந்தமாரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெலாம் நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச பருப்பை இப்போ சேர்த்துடலாம். கூடவே ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தோம். புளிச்சாறையும் இப்போ சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. காரம்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு மட்டும் தேவைக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. குழம்பு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். சவ் சவ் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி காயினால் ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா சாம்பார் அவ்வளோ ருசியாக இருக்காது. குழம்பு ரொம்ப தண்ணியாக போயிடும். ரொம்ப கெட்டியாகவும் வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க. சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அடுப்பில் பருப்பு, ஒரு அடுப்பில் குழம்ப கூட்டி வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் டக்குன்னு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். நம்ம காய் சாம்பார்லேயே நிறைய இருக்கிறதுனால காய் தனியாக கூட பண்ண வேண்டாம். இந்த சாம்பாரில் இருக்க காய் வச்சே சைடிஷாக அப்பளம் வச்சு சாப்பிட்றலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து குழம்ப நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேவைன்னா 1/4 முறி திருவின தேங்காயை நல்லா விழுத அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சவ் சவ் சாம்பார் ரெடி. இப்போ தாளிசம் பண்ணி விட்டுறலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிசம் பண்ணி சாம்பாரில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். சவ் சவ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்தா சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.